வெல்கம் லக்ஷயாவல் 2012. இன்றைக்கி வந்து எம்மிங் காஜா கொக்கி எப்படி கட்டுறது பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு த்ரெட்டை ரெண்டாக போட்டுப்பேன். நான் எல்லாருமே சிங்கிளாக போடுவாங்க, நான் டபுளாக போடுவேன். ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். 1/2 இன்ச்சு கேப்பில் 1/2 இன்ச்சு கால் இன்ச்சு கேப்பில் நம்ம குத்தி எடுக்கணும். இங்கே எவ்வளோ நெருக்கமாக போடுறீங்களோ எம்மிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், கிட்ட போடணும். கால் இன்ச்சு கேப்பில் போடணும். கை பார்த்து மெல்லமாக செய்யுங்க. ஃபஸ்ட்டு செய்யும்போது கஷ்டமாக இருக்கும், போக போக பழகிடும். இது டபுளாக போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு சிங்கிளாக குட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு பழகிடுச்சு, சிக்காகலன்னு சொன்னால் 2-3 வாட்டி குட்டி ஒரே வாட்டி இழுங்க, நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இதுக்கு நான் மேலே ஒரு டம்மி ஸ்டிச் மாதிரி போட்டுருப்பேன். அந்த டம்மி ஸ்டிச் போட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப அழுத்தி பிடிச்சி எம்மிங் பண்ண வேண்டிய வேலை இல்லை, கடகடன்னு பண்ணிடலாம். இப்போ வந்து கொக்கி கட்டுறோம். கொக்கிக்கு நாலா த்ரெட்டு போட்டுக்கணும். 2ஆக போட்டால் 4ஆக வரும். நீங்கள் இப்போ மார்க் பண்ணிக்கின்னு அதை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. தலைப்பகுதியில் ஒரு ஹோலில் 4 வாட்டி போட்டு எடுக்கணும். ஒரு ஹோலில் 4 வாட்டி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொக்கி ஸ்ட்ராங்காக இருக்கும். திருப்பி தலைப்பகுதி விட்டுருங்க. தலைப்பகுதி விட்டுட்டு சென்டராக பிடிச்சி கொக்கி போட்டு ஒரு நாட் மாதிரி போடுங்க. நான் எப்படி போடுறேனோ அப்படியே போடுங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு குத்திட்டு நாட் போட்டுட்டு அந்த கொக்கி நடுவுலேருந்து எடுத்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொக்கி ஸ்ட்ராங்காக இருக்கும். திருப்பி நாட் போட்டுக்கின்னு திருப்பி ஃபஸ்ட்டு கொக்கி கட்டிக்கோங்க. கடையில் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கினீங்கன்னா கொக்கி துரு பிடிக்காது. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கை வலிக்கும், போக போக பழகிடும் அது. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு 2 கொக்கி கட்டிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. அப்புறம் திருப்பி 2 கொக்கி கட்டுங்க. ஒரே மூட்டை கட்டினீங்கன்னா கை விரலெல்லாம் மறுத்து போன மாதிரி இருக்கும். நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு கொக்கிக்கு நடுவில் வந்து நான் எப்படி த்ரெட் எடுக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு கொக்கி ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது காஜா கட்ட போகிறோம். காஜாக்கு இப்போது மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு அதை 2 பேஸ் பண்ணி சென்ட்ரு பாக்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. திருப்பி சென்ட்ரு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி பேஸ் பண்ணி சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும். இப்போ காஜா கட்ட போகிறோம். காஜா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், போக போக பழகிடும். இது வீட்டில் இருக்கிறவங்க கொக்கி இல்லை காஜா இல்லைன்னு நம்ம ப்ளவுஸ்லேயே விட்டுட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம். அந்த ஹோல்லேருந்து கேப்பில் எடுங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஊசி நுழைட்டு நாட் போட்டுக்கோங்க.
போட்டுக்கின்னா மேல் பக்கமாக இழுத்திங்கன்னா கரெக்டாக நாட் வந்துடும் உங்களுக்கு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொக்கி காஜா கட்டும் போது காஜா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கட்டும் போது எல்லாமே கஷ்டமாக இருக்கும், போக போக பழகிறோம் எல்லாமே. இந்த மாதிரி தலை சுற்றி பண்ணிவிடு. கை நாட் போடும்போது ஒன்று ஒன்றா எடுத்து போடாமல் இது ஒரு டெக்னிக் பண்ணலாம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.